ஹலோ மக்களே, நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். பூஜை பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்காக ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து வீட் பவுடர், கோதுமை பவுடரில் லெமனு, அப்புறம் வந்து மஞ்சள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா நம்ம பூஜை பாத்திரத்தில் தேய்ச்சி ஒரு 1 மினிட் ஊற வச்சா போதும், பண்ணிவிட்டு ஒரு ஸ்வைப் பண்ணால் போதும், பளபளன்னு ஆயிரும் அப்படின்றாங்க. நான் ஒன் மினிட் என்ன 1 மினிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஊற வச்சுருப்பேன். ஊற வச்சு ஸ்வைப் பண்ணி மட்டும் பார்க்கல, தேன்னு தேய்ச்சி பார்த்தேன். அப்போவும் பாத்திரம் வந்து கட்டைன்னு நார்மலாக இருந்த கலரை விட ரொம்ப கருப்பாகவே போயிடுச்சு. அப்புறம் என்ன, திருப்பி ஊற வச்சு நான் எப்பயும் போல் பீத்தாம்பரி லெமன் போட்டு தேய்ச்சேன். இவ்வளோ தான் என்னால் பளிச்சுன்னு தேய்க்க முடியுது. நான் இதுக்கு முன்னாடி இது பவுடர் போட்டு அந்த கோட்டிங் போட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை காட்டுறேன். இது வந்து திரும்பி நான் பீத்தாம்பரி போட்டு நானே பளிச்சுன்னு வாஷ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் பளிச்சுன்னு வருது. உங்களுக்கு பாப்பா, உங்களுக்கு டிப்ஸ் எதுனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதை விட பளிச்சுன்னு ரொம்ப தேய்ச்சி விளக்கலாம் கை வலிக்குது, ஆனால் பார்த்தா பளிச்சுனே ஆக மாட்டேது. ஸோ உங்களுக்கு எதுனா டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அது அவங்களுக்கு வேணும் அப்படி ஆணிச்சா என்னன்னு தெரியல. எனக்கு சுத்தமாக அது ஃபெயிலியர் தான். அது வந்து நார்மலாக இருக்க கலரோட அது டார்க் கலராக ஆக்கி விட்டுடுச்சு. நல்லாவே இல்லை. அது சும்மா ஃபேக்காக இல்லை எனக்கு அது வரலையான்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு ஒரு டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சொல்லிட்டேன்.